பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ, இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி. கொள்ளக்காரனுக்கு, மண்ணு கடத்துறவனுக்கு, சாராய விற்கிறவனுக்கு, கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை. சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கய்யா. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி. அதனால் பொறுமையாக மோடி ஐயாவுடைய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம், ஒரு தவமாக வேலை செய்வோம். அடுத்த 60 நாட்கள் இந்திய அரசியல்ல மிக முக்கியமான 60 நாட்கள். காரணம், இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. மோடி ஐயா நேற்று மந்திரி சபை கூட்டத்தில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான திட்டத்தை போட்டுவிட்டு வந்திருக்கின்றார். The politicians of today, they think about tomorrow morning. We have a Prime Minister, Honorable Narendra Modi ji, who has prepared the vision for the next 25 years. Next 25 years, he got a vision in his hand. He is not going to rest till India becomes the #1 country in the world. அப்படிப்பட்ட அற்புதமான தலைவனை பெற்றிருக்கின்றோம். 25 ஆண்டுகளுக்கான திட்டத்தை கையிலே வைத்திருக்கின்றார். அதற்கான அடித்தளத்தை 2024 அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அதனால் மோடியோடு நிற்போம். மோடி குடும்பத்தினர், மோடி அவர்கள் 39 பாராளுமன்ற உறுப்பினரை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மோடி ஐயாவிற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பம். நாட்டின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, உலகத்தின் ஒப்பற்ற தலைவர். உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்று நமது தலைவனை கேட்டு செய்கிற ஒரு மாபெரும் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். மீண்டும் அவர் பிரதமராக பதவி ஏற்பதற்கு முன்பு தமிழக தாய்மார்களின் வாழ்த்துக்களை பெற வந்திருக்கிற நமது மாண்புமிகு மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா பாரத பிரதமர், மீண்டும் 3வது முறையாக பதவி இருக்கிற ஐயா பாரத பிரதமர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சென்னை. Every time I come to Chennai, I feel energized by the people. It is great to be here in this city which is full of life. Chennai is also a great hub of talent, trade and tradition. In our mission to build a developed India, the people of Chennai will play a very, very important role. எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். ஒவ்வொரு முறையும் நான் சென்னைக்கு வரும்போது தமிழர்களால் எனக்கு சக்தி உண்டாகிறது. உயிர்ப்பும் துடிப்பும் நிரம்பி இருக்கும் இந்த நகரத்திற்கு வருவது மிக அருமையாக இருக்கிறது. திறமைகள், வர்த்தகம், பாரம்பரியம் ஆகியவற்றின் மைய புள்ளி சென்னை. வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்கும் நமது நோக்கத்திலே சென்னை வாசிகள் மிக முக்கியமான பங்கினை ஆற்றுவார்கள். साथियों, तमिलनाडु के प्रति मेरा लगाव बहुत पहले से है।
मुझसे आपका प्रेम भी बहुत पुराना है, लेकिन इधर कुछ वर्षों से मैं जब भी तमिलनाडु आता हूं, कुछ लोगों के पेट में दर्द होने लगता है। इन्हें इस बात से तकलीफ होती है कि बीजेपी का जनाधार यहां लगातार बढ़ रहा है और आज यहां चेन्नई में भी हम देख रहे हैं दूर दूर तक लोग ही लोग बैठे हैं, उत्साह से भरे हुए लोग बैठे हैं। நண்பர்களே, எனக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவு மிக பழமையானது. நீங்கள் என் மீது பொழியும் இந்த அன்பும் கூட மிகவும் பழமையானது. ஆனால் இங்கே சில ஆண்டுகளாகவே நான் தமிழ்நாட்டிற்கு வரும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது, வயிற்றிலே புளியை கரைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது என்பதுதான். இன்று சென்னையிலே இதை நாம் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெடுந்தொலைவுக்கு மக்கள் வெள்ளம் திரண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். साथियों, मोदी ने विकसित भारत के साथ साथ विकसित तमिलनाडु का संकल्प लिया हुआ है। हमें जल्द ही भारत को दुनिया की टॉप 3 इकोनॉमी बनाना है। इसमें तमिलनाडु की, चेन्नई की भी बड़ी भूमिका है। भारत सरकार चेन्नई जैसे शहरों को विकसित करने के लिए निरंतर काम कर रही है। हमारी सरकार द्वारा चेन्नई में हजारों करोड़ रुपए के अर्बन इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट पर काम किया जा रहा है। स्मार्ट सिटी मिशन हो, पीने के पानी और सीवेज मैनेजमेंट के लिए अमृत स्कीम हो, चेन्नई मेट्रो और चेन्नई एयरपोर्ट प्रोजेक्ट हो, हमने ऐसे कई प्रोजेक्ट्स को आगे बढ़ाया है जिससे यहां ईज ऑफ लिविंग बढ़े। चेन्नई पोर्ट से मदुरवायल के बीच कॉरिडोर बनाने के लिए भी हजारों करोड़ रुपए खर्च किए जा रहे हैं। நண்பர்களே, மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்தோடு கூடவே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிற்கான உறுதிப்பாட்டையும் மேற்கொண்டிருக்கிறேன். நாம் மிக விரைவாக பாரதத்தை உலகின் 3 தலை சிறந்த பொருளாதாரங்களில் ஒன்றாக ஆக்க வேண்டும். இதிலே தமிழ்நாட்டின் சென்னையின் பங்களிப்பு மிகப் பெரியது. பாரத அரசு சென்னை போன்ற நகரங்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. நமது அரசாங்கம் வாயிலாக சென்னையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற கட்டமைப்பு திட்டங்கள் தொடர்பான பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அது ஸ்மார்ட் நகரங்களாகட்டும், குடிநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மைக்கான
அம்ருத் திட்டமாகட்டும், சென்னை மெட்ரோ மற்றும் சென்னை விமான நிலைய திட்டங்களாகட்டும், சென்னை வாசிகளின் வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக நாம் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மை வேண்டும் என்பதன் பொருட்டு பல திட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். சென்னை துறைமுகத்திற்கும் மதுரவாயிலுக்கும் இடையேயான காரிடார் இடைவெளியை ஏற்படுத்தவும் கூட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு வருகின்றது. साथियों, केंद्र सरकार के इन प्रयासों के बीच डीएमके सरकार ने चेन्नई के लोगों की जरूरतों से, आपके सपनों से मुंह फेर रखा है। अभी कुछ समय पहले इतना बड़ा साइक्लोन आया, चेन्नई के लोगों को इतनी परेशानी हुई, लेकिन डीएमके सरकार ने मदद करने की जगह लोगों की मुश्किलों को और ज्यादा बढ़ाने का काम किया। डीएमके के लोग संकट के समय फ्लड मैनेजमेंट नहीं करते, बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं। लोगों के घरों में पानी भरा हुआ था, लेकिन ये लोग मीडिया से कह रहे थे कि सब ठीक हो गया है। इसी से पता चलता है कि डीएमके सरकार को जनता के सुख दुख से, आपके सुख दुख से कोई मतलब नहीं है। நண்பர்களே, ஒருபுறம் மத்திய அரசு தமிழ்நாடு மற்றும் சென்னையின் எதிர்காலத்திற்காக பணியாற்றி வருகிறது. ஆனால் மறுபுறத்திலோ மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு சென்னை வாசிகளின் தேவைகளை, அவர்களின் கனவுகளை கண்டுகொள்ளவே இல்லை. சில காலம் முன்புதான் மிகப்பெரிய புயல் வந்தது. சென்னை வாழ் மக்களுக்கு ஏகப்பட்ட துயரம் உண்டானது. உண்டாச்சா? அங்கே இந்த குரலே வரல. நான் சொல்றது சரியா? இன்னும் சத்தமா தில்லி கோட்டை வரைக்கும் கேட்கணும். புயல்னால இங்கே வெள்ளப்பெருக்குனால கஷ்டம் உண்டாச்சு. ஆனால் திமுக அரசாங்கம் அவதிப்படும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக அவர்களுடைய துயரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் வேலையை செய்திருக்கிறது. திமுகவை சேர்ந்தவர்கள் பெருவெள்ள பெருந்துயர் காலத்திலே வெள்ள மேலாண்மையை செய்வதில்லை. மாறாக என்ன செய்கிறார்கள்? ஊடக மேலாண்மையை செய்கிறார்கள். ஊடகங்களை சரிகட்டுகிறார்கள். சரியா? மக்களின் வீடுகளுக்குள்ளே வெள்ள நீர் நிரம்பிவிட்டது. ஆனால் இவர்கள் ஊடகங்களிலே என்ன சொல்லுகிறார்கள்? பாலும் தேனும் ஓடுகிறதாம், வெள்ள நீர் ஓடவே இல்லை என்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு மக்களின் துக்கங்கள், துயரங்கள் பற்றியெல்லாம் சுத்தமாக அக்கறை இல்லை, கவலை இல்லை. தமிழ் மக்களே, உங்களை பற்றியும் கவலை இல்லை, தமிழ்நாட்டை பற்றியும் அக்கறை இல்லை என்பதுதான் இதிலிருந்து நன்கு தெரிய வருகிறது. साथियों, बीजेपी की केंद्र सरकार संवेदनशील है और गरीब की चिंता करने वाली सरकार है। कोरोना महामारी में हमने सबसे पहले
गरीबों के लिए मुफ्त राशन की चिंता की। जब देश ने अपनी वैक्सीन बनाई तो हमने तय किया कि हर व्यक्ति को मुफ्त में वैक्सीन मिले। तमिलनाडु तो एमएसएमई सेक्टर का लीडर स्टेट है। हमारी एमएसएमई को नुकसान न हो, इसके लिए हमारी सरकार ने तमिलनाडु की लाखों एमएसएमईज को हजारों करोड़ रुपए का क्रेडिट भी दिलाया। நண்பர்களே, பாஜகவின் மத்திய அரசு புரிந்துணர்வு உடைய அரசாங்கம், ஏழைகளின் நலனையே கருத்தில் கொண்டு செயல்படும் மக்கள் அரசாங்கம். கொரோனா பெருந்தொற்றின் போது நாம் முதன்மையாக ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்களை வழங்க ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசு ஏற்பாடு செய்தது. தேசம் தனக்கென சொந்தமாக ஒரு தடுப்பூசியை உருவாக்கிய போது அனைவருக்கும் இந்த தடுப்பூசி இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசாங்கம் தீர்மானம் செய்தது. தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையில் முன்னணி மாநிலம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நமது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நமது அரசாங்கம் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடன் வசதி அளித்தது. साथियों, बीजेपी की केंद्र सरकार तमिलनाडु के विकास के लिए प्रतिबद्ध है। इसके लिए भारत सरकार अनेक योजनाओं का पैसा सीधे यहां के लाभार्थियों को भेज रही है। डीएमके को दिक्कत इसी बात से है कि लाखों करोड़ रुपए का ये लाभ सीधे तमिलनाडु के लोगों के अकाउंट में पहुंच रहा है। आज टॉयलेट्स, गैस कनेक्शन, नल से जल कनेक्शन, फ्री हेल्थ इंश्योरेंस, सड़क, रेल, हाईवे, पोर्ट, सब पर काम हो रहा है। लाखों करोड़ रुपयों के इन विकास कार्यों को लूटने में डीएमके के लोगों को मुश्किल आ रही है। इस बात से यहां की एक फैमिली बहुत परेशान है। इसलिए ये डीएमके के लोग सोच रहे हैं कि अगर पैसे नहीं तो कम से कम इन कामों का क्रेडिट ही खा सके, लेकिन उसमें भी उन्हें सफलता नहीं मिल रही। मैं डीएमके को बताना चाहता हूं, मोदी तमिलनाडु के विकास का पैसा आपको लूटने नहीं देगा और जो पैसा आपने लूटा है वो वसूल कर वापस तमिलनाडु के लोगों पर खर्च किया जाएगा। ये मोदी की गारंटी है। இது மோடியின் கேரண்டி. நண்பர்களே, பாஜகவின் மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் கச்சை கட்டிக்கொண்டு பணியாற்றி வருகின்றது. இதன் பொருட்டு பாரத அரசு பல திட்டங்களின் தொகையை
நேரடியாக இங்கே பயனாளிகளுக்கு அனுப்பிவிடுகிறது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஆதாயங்கள் இப்போது நேரடியாக மக்களின் வங்கி கணக்குகளை சென்றடைகின்றன என்பதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய வருத்தம். சரியா? இன்று கழிப்பறைகளாகட்டும், எரிவாயு இணைப்பாகட்டும், குழாய் வழி குடிநீர் இணைப்பாகட்டும், ரயில் வழிகள், சாலைகள், இலவச ஆயுள் காப்பீடுகளாகட்டும், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் என அனைத்து துறைகளிலும் பணிகள் நடந்தேறி வருகின்றன. இந்த வளர்ச்சி திட்டங்களின் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடிக்க முடியாமல் இருக்கிறதே என்பதுதான் திமுகவினருக்கு இருக்கும் பெரும் சிக்கல். இந்த விஷயத்தில் ஒரு குடும்பம் மொத்தமுமே பயங்கர எரிச்சலில் இருக்கிறது. இந்த திமுக காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பணம் தான் கிடைக்கவில்லை, குறைந்தபட்சம் அதை நாங்கள் தான் செய்தோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம். என்னமோ ஒட்டுவாங்களே, என்னது என்னது இன்னும் அதை ஒட்டிக்கிறாங்க. ஆனால் ஐயோ பாவம், இதிலும் கூட அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நான் திமுக காரர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மோடி தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காக அளிக்கப்படும் பணத்தை கொள்ளையடிக்க விடமாட்டான். எந்த பணத்தை நீங்கள் கொள்ளையடிக்கின்றீர்களோ, கொள்ளையடித்திருக்கிறீர்களோ, அந்த பணம் திரும்ப வசூலிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் மக்களுக்காகவே செலவு செய்யப்படும். எனதருமை நாட்டு மக்களே, இது மோடி அளிக்கும் கேரண்டி, இது மோடியின் உத்தரவாதம். साथियों, परिवारवादी पार्टियां सिर्फ और सिर्फ अपने भविष्य की सोचती हैं, जबकि मोदी देश के भविष्य का सोचकर काम कर रहा है। परिवारवादी पार्टियों के समय देश के 18,000 गांव में बिजली नहीं थी। देश के 2.5 करोड़ से ज्यादा घर अंधेरे में थे। आप भी जानते हैं, 21वीं सदी की बहुत बड़ी चुनौती एनर्जी सिक्योरिटी है। आज हमारी सरकार इस दिशा में भी तेजी से काम कर रही है। अभी मैं कल्पाकम से ही वहीं से आ रहा हूं, जहां भारत ने ऊर्जा क्षेत्र में आत्मनिर्भर बनने के लिए बड़ा कदम उठाया है। आज कल्पाकम में देश के पहले और मेड इन इंडिया फास्ट ब्रीडर रिएक्टर ने बिजली उत्पादन के लिए ऐतिहासिक पड़ाव पार किया है। तकनीकी भाषा में कहें तो आज इस परमाणु ऊर्जा केंद्र में कोर लोडिंग का आरंभ हो गया है। कुछ ही समय में इससे बिजली उत्पादन शुरू हो जाएगा। इस रिएक्टर के चालू होने के बाद भारत ऐसी टेक्नोलॉजी हासिल करने वाला
दुनिया का दूसरा देश बन जाएगा। मैं सभी भारतवासियों को इस उपलब्धि के लिए बहुत बहुत बधाई देता हूं। குடும்ப அரசியல் பேசும் கட்சிகள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றன. ஆனால் மோடி தேசத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயல்படுகிறேன். குடும்ப அரசியல் கட்சிகள் ஆட்சி செய்த காலத்திலே 18,000 கிராமங்களில் மின்சாரமே இருக்கவில்லை. தேசத்தின் 2.5 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் இருள் சூழ்ந்திருந்தது. 21ஆம் நூற்றாண்டின் பெரிய சவால் என்று சொன்னால் எரிசக்தி பாதுகாப்பு, எனர்ஜி செக்யூரிட்டி என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். இன்று நமது அரசு இந்த திசையில் மிக விரைவாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. நான் இப்போதுதான் கல்பாக்கத்திலிருந்து வருகிறேன். இங்கே எரிசக்தி துறையில் தற்சார்பு நிலையை அடையும் திசையில் பாரதம் பெரிய அடியை முன்னெடுத்திருக்கிறது. இன்று கல்பாக்கத்திலே தயாரிக்கப்பட்ட ஃபாஸ்ட் பிரீடர் அணு ஆலையானது மின்சார உற்பத்திக்காக வரலாற்று சிறப்புமிக்க நிலையை கடந்திருக்கிறது. தொழில்நுட்ப முறையிலே சொன்னால் இன்று இந்த அணுசக்தி மையத்தில் கோர் லோடிங் தொடங்கிவிட்டது. சில காலத்திலேயே இதன் மூலம் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுவிடும். இந்த அணு உலை தொடங்கப்பட்டிருப்பதற்கு பிறகு பாரதம் இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பெற்றிருக்கும் நாடுகளில் 2வது நாடாக ஆகிவிடும். இந்த சாதனைக்காக நான் பாரத நாட்டவர்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். साथियों, जब संकल्प बड़े हो तो परिश्रम भी उतना ही ज्यादा करना पड़ता है। साल 2024 की शुरुआत, अब उसको बहुत ज्यादा सप्ताह नहीं गुजरे हैं। अभी तो हम मार्च की शुरुआत में हैं, लेकिन ये कालखंड दिखाता है कि भारत अपनी ऊर्जा जरूरतें पूरी करने के लिए कितने बड़े स्केल पर काम कर रहा है। कुछ दिन पहले ही मैंने काकरापार परमाणु ऊर्जा केंद्र में स्थापित 1400 मेगावाट की क्षमता वाले 2 नए रिएक्टर राष्ट्र को समर्पित किए। आज ही तेलंगाना से अनेक पावर प्रोजेक्ट का शिलान्यास, उद्घाटन और लोकार्पण हुआ है। इसी कालखंड में तेलंगाना में 1600 मेगावाट के थर्मल पावर प्लांट का लोकार्पण हुआ है। झारखंड में 1300 मेगावाट के थर्मल पावर प्लांट का लोकार्पण हुआ है। यूपी में 1600 मेगावाट के थर्मल पावर प्लांट का शिलान्यास हुआ है। यूपी में ही 300 मेगावाट के सोलर पावर प्लांट का शिलान्यास हुआ है। राजस्थान में भी बड़े सोलर पावर प्लांट का शिलान्यास हुआ है। यूपी में ही अल्ट्रा मेगा रिन्यूएबल पार्क का शिलान्यास हुआ है। हिमाचल में हाइड्रो पावर प्रोजेक्ट का शिलान्यास हुआ है। छत्तीसगढ़ के रायपुर में 4G इथेनॉल प्लांट का शिलान्यास हुआ है। यूपी के नोएडा में सीवेज ट्रीटमेंट प्लांट से निकले पानी से ग्रीन हाइड्रोजन बनाने का काम शुरू हुआ है। ये मैं 50 दिन का हिसाब आपको दे रहा हूं। ये 50 दिन में सिर्फ एनर्जी के क्षेत्र में क्या काम हुआ है, मैं इसकी बात कर रहा हूं। विकास कैसे होता है, स्केल कितना बड़ा होता है, इसका अंदाज देश को आएगा। நண்பர்களே, மன உறுதிப்பாடு பெரியதாக இருக்குமானால் அதற்கேற்ப நமது உழைப்பும் பெரிய அளவுடையதாக இருக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு தொடங்கி
சில வாரங்களே ஆகியிருக்கின்றன. ஆனால் இந்த காலகட்டத்தில் பாரதம் தனது எரிசக்தி தேவைகளை நிறைவு செய்து கொள்வதில் பெரிய வீச்சில் செயல்பட்டு வருகிறது. சில நாட்கள் முன்பாகத்தான் நான் காக்கராபார் அணுசக்தி மையத்தில் நிறுவப்பட்டிருக்கும் 1400 மெகாவாட் திறன் கொண்ட 2 புதிய ஆலைகளை தேசத்திற்கு அர்ப்பணித்து வந்திருக்கிறேன். இன்றுதான் தெலங்கானாவின் பல ஆற்றல் திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டன, திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. தெலங்கானாவில் 1600 மெகாவாட் அனல் மின் நிலையம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்டில் 1300 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இதே ஊபியில் 300 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி ஆலைக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே 1600 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானத்திலும் கூட பெரிய சூரிய சக்தி ஆலைகளுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. ஊபியில் மிகப்பெரிய புதுப்பிக்கவல்ல எரிசக்தி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் புனல் மின் நிலையத்து திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டு விழா நடந்தேறி இருக்கிறது. சத்தீஸ்கடிலே ராய்ப்பூரிலே 4G எத்தனால் ஆலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஊபியிலே நொய்டாவிலே கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து வெளியேறும் நீர் மூலம் பசுமை ஹைட்ரஜன் தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த சில நாட்களில் செய்யப்பட்டிருக்கும் அடிக்கல் நாட்டு விழா திறப்பு விழாவுக்கான பட்டியலை மட்டுமே உங்களுக்கு அளித்திருக்கிறேன். साथियों, आप जरा एक बात मैं कहने जा रहा हूं, ध्यान से सुनिए. चेन्नई के लोग भी सुने, तमिलनाडु के लोग भी सुने और देश के लोग भी सुने. कुछ दिन पहले तमिलनाडु में ही देश के पहले ग्रीन हाइड्रोजन फ्यूअल सेल वेसल को लॉन्च किया गया था. यूपी के मेरठ सिंभावली ट्रांसमिशन लाइंस का उद्घाटन इसी दौरान हुआ है. कर्नाटक के कोप्पल में विंड एनर्जी जोन से ट्रांसमिशन लाइंस का उद्घाटन भी किया गया है. நண்பர்களே, நான் இப்போது கூறவிருக்கும் தகவலை நீங்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, நம் நாட்டு மக்களும் சரி சற்றே காது கொடுத்து கவனமாக கேட்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன். சில நாட்கள் முன்பாகத்தான் தமிழ்நாட்டிலே பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் வாயிலாக இயங்கும் கலன் தொடங்கப்பட்டது. ஊபியிலே மேரட் சிம்பாவலி டிரான்ஸ்மிஷன் லைன்கள் கூட இந்த காலகட்டத்திலேதான் தொடங்கப்பட்டிருக்கின்றன. साथियों, जो एक महत्वपूर्ण बात मैं कहना चाहता हूं, भारत सरकार द्वारा 1 करोड़ परिवारों को मुफ्त बिजली, ये आपके लिए है, चेन्नई के लिए है, तमिलनाडु के लिए है, देश के लिए है, विशेष करके मध्यम वर्ग के लिए मुफ्त बिजली, जीरो बिल मुफ्त बिजली देने वाली पीएम सूर्यघर मुफ्त बिजली योजना भी शुरू की गई है. इस योजना पर सरकार 75,000 करोड़ रुपए खर्च करने जा रही है. बिजली से जुड़े ऐसे अनेक प्रोजेक्ट्स भारत को बिजली सेक्टर में आत्मनिर्भर बनाएंगे और इसमें तमिलनाडु की बहुत बड़ी भूमिका रहेगी. आप अपने घर में सोलार से बिजली बना सकेंगे. 300 यूनिट बिजली आपका जीरो बिल और ज्यादा बिजली पैदा करेंगे तो सरकार खरीदेगी, आपको बिजली बेच करके कमाई होगी. हर परिवार की बिजली खुद की होगी,
बिजली बेचकर कमाई भी होगी। நண்பர்களே, பாரத அரசு வாயிலாக 1 கோடி குடும்பங்களுக்கு இலவச மின்சாரம் அளிக்கும் பிஎம் சூரியகர் சூரிய வீடுகள் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மின்சாரத்துக்கான கட்டணம் இருக்காது. உங்க வீட்டில் நீங்க இந்த கருவிகளை பொருத்தினா மட்டும் போதும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம் இலவசமா இருக்கும். உபரி மின்சாரம் அதை அரசாங்கம் வாங்கிக்கும். சந்தோஷமா இல்லையா? இருக்கா? சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். இந்த திட்டத்திற்கு 75,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட இருக்கிறது. மின்சாரத்தோடு இணைந்த இத்தகைய பல திட்டங்கள் பாரதத்தை மின்சக்தி துறையில் தன்னிறைவு உடையவனவாக ஆக்கும். இவற்றிலெல்லாம் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பிருக்கும். 0 கட்டணம் இலவச மின்சாரம், 0 கட்டணம். ஒரு முறை சொல்லுங்க, 0 கட்டணம் இலவச மின்சாரம். साथियों, ये आप डीएमके वालों को भली भांति जानते हैं और कांग्रेस को भी आप अच्छी तरह जानते हो। ये दोनों लोग है कैसे, और उनके जैसे और भी है। ये डीएमके और कांग्रेस जैसी पार्टियां कहती हैं, उनका मोटो है फैमिली फर्स्ट, और मोदी कहता है नेशन फर्स्ट। इसलिए अब इंडी गठबंधन के लोगों ने मुझे गाली देने का नया फॉर्मूला निकाला है। ये लोग कहने लगे हैं कि मोदी का तो कोई परिवार ही नहीं है। मतलब जिनको परिवार है उनको भ्रष्टाचार करने का लाइसेंस मिल जाता है क्या? क्या जिनको परिवार है उनको सत्ता परिवार के लोगों के लिए हड़प करने का लाइसेंस मिल जाता है क्या? मेरे प्यारे देशवासियों, मेरे प्यारे परिवारजनों, ये बार बार मेरे परिवार को गाली देने का उनको शौक लग गया है। भाइयों बहनों, मैंने घर छोड़ा है, खुद के लिए नहीं, मौज मस्ती के लिए नहीं, मेरे देश के लिए। ये मेरा देश, यही मेरा परिवार है। 140 करोड़ भारतवासी, यही मेरा परिवार है। देश के युवा मेरा परिवार है, और इसलिए मैं उनके भविष्य को उज्जवल बनाने के लिए दिन रात मेहनत कर रहा हूं। देश की बहनें, बेटियां, ये मेरा परिवार है। इसलिए मैं उन्हें ज्यादा से ज्यादा नए अवसर देने के लिए काम कर रहा हूं। देश के किसान, देश के गरीब, ये सब मेरे परिवार है, और इसलिए मैं उन्हें एम्पावर करने के लिए खुद को खपा रहा हूं। और मेरे परिवारजनों, जिसका कोई नहीं वो भी मोदी के हैं और मोदी उनका है। मेरा भारत, मेरा परिवार, मेरा भारत, मेरा परिवार। इसलिए आज पूरा देश
कश्मीर से कन्याकुमारी, कच्छ से कामरूप तक आज पूरा देश एक सुर में कह रहा है, मैं हूं मोदी का परिवार, मैं हूं नान दान मोदियन कुडुवम, नान दान नान दान नान दान नान दान। यही मेरा परिवार है। என் மனம் நிறை குடும்ப சொந்தங்களே, திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் மட்டும் சொல்லவில்லை, இந்தி கூட்டணியைச் சேர்ந்த மேலும் பல கட்சிகளும் என்ன சொல்லுகிறார்கள்? குடும்பத்துக்கே முதல் உரிமை. என்ன நான் சொல்றது காதுல விழுதா? குடும்பத்துக்கா முதல் உரிமை? ஆனால் மோடி சொல்வது என்ன? தேசத்துக்கே முதன்மை. எதற்கு முதன்மை? சத்தமா நீங்கள் கூறுங்கள் சகோதர சகோதரிகளே, மோடி சொல்வது சரியா? தேசத்திற்கே முதன்மை. ஆகையினாலேதான் இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் என்னை வைய, என்னை வசைபாட ஒரு புதிய ஃபார்முலாவை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அட போயா, இந்த மோடிக்கு குடும்பம்லாம் கிடையாது, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். என் உயிரினும் மேலான உறவுகளே, எனக்கு 16 வயதான போது நான் வீட்டை துறந்து வெளியேறினேன். எதற்காக வெளியேறினேன்? யாருக்காக வெளியேறினேன்? இந்த தேசத்திற்காக நான் வெளியேறினேன். எனதருமை மக்களே, நீங்கள்தான் என் குடும்பம். பாரத நாட்டின் மக்கள்தான் என்னுடைய குடும்பத்தார். தேசத்தின் இளைஞர்கள் என் குடும்பத்து மக்கள். ஆகையால் தான் அவர்களின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமானதாக ஆக்க நான் இரவு பகலாக கடுமையாக உழைத்து வருகிறேன். என் சொந்தங்களே, இந்த தேசத்தின் தாய்மார்கள் சகோதரிகள் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தான் மேலும் மேலும் புதிய சந்தர்ப்பங்களை, புதிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டி நான் பணியாற்றி வருகிறேன். தேசத்தின் விவசாயிகள், தேசத்தின் ஏழை பாழைகள் தாம் என் குடும்ப சொந்தங்கள். ஆகையால் தான் அவர்களுக்கு அதிகார பங்களிப்பு ஏற்படுத்தப்பட, அவர்களின் உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்க நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். யாருமே இல்லாதவர்களோ,
யார் நிராதரவாக இருக்கிறார்களோ, யார் அனாதைகளோ, யாருக்கு யாருமே இல்லையோ, அவர்களும் இந்த மோதியை சேர்ந்தவர்கள்தான். மோதி அவர்களுக்கு சொந்தமானவன். என்னுடைய பாரதம், என்னுடைய பாரதமே என்னுடைய குடும்பம். ஆகையினால்தான் இன்று தேசம் முழுவதும் ஒரே குரல் எடுத்து கூறுகிறது, நான் மோதியின் குடும்பத்தைச் சேர்ந்தவன். என்ன கூறுகிறது? இன்னொரு தடவை தில்லி செங்கோட்டை வரைக்கும் கேட்கணும். மோதியின் குடும்பம். साथियों, कांग्रेस, डीएमके और इंडी गठबंधन से जुड़ी पार्टियां भ्रष्टाचार और परिवारवाद में डूबी हुई पार्टियां हैं। उनके लिए अपना परिवार ही सब कुछ है। उनके लिए भ्रष्टाचार ही सब कुछ है। इंडी गठबंधन के भ्रष्ट नेताओं को संरक्षण देने वाले एक फैसले को आज सुप्रीम कोर्ट ने पलट दिया है। मैं इस फैसले का स्वागत करता हूं। साथियों, सुप्रीम कोर्ट के इस फैसले के बाद इंडी अलायंस में मातम छाया हुआ है। आंसू उनके सूख नहीं रहे हैं, डरे हुए हैं, कांप रहे हैं, क्योंकि इंडी अलायंस को रिश्वतखोरी के अलावा, भ्रष्टाचार के अलावा देश की व्यवस्थाओं को करप्ट करने के अलावा और कुछ भी न करना आता है, न करने का इरादा है, और न ही वो अपने परिवार के बाहर सोच सकते हैं। दशकों तक इंडी अलायंस में शामिल दलों ने लूट की राजनीति की है। आज इन्हीं लोगों की वजह से देश का युवा राजनीति से, व्यवस्थाओं से इतना चिढ़ा रहता है। आज आया सुप्रीम कोर्ट का फैसला स्वच्छ राजनीति को बढ़ावा देगा। और आप जानते हैं कि मोदी का सबसे बड़ा प्रिय काम है स्वच्छता अभियान। और स्वच्छता अभियान कैसा भी हो, मुझे सब जगह पे साफ सफाई करनी ही है, बस आपके आशीर्वाद चाहिए। என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, காங்கிரஸ், திமுக மற்றும் இண்டி கூட்டணியோடு இணைந்திருக்கும் கட்சிகள் ஊழலில் ஊறிப் போயிருக்கும் குடும்ப அரசியலில் ஈடுபட்டு வரும் கட்சிகள். இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய குடும்பம்தான் எல்லாம், ஊழல்தான் அனைத்தும். இண்டி கூட்டணியைச் சேர்ந்த ஊழல் தலைவர்களை பொத்தி பொத்தி அடைகாத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை இன்று உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. நண்பர்களே, உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவிற்கு பிறகு இண்டி கூட்டணிக்காரர்கள் ஐயோ கப்பல் கவிழ்ந்து விட்டதோ என்ற வகையிலே தலையிலே கை வைத்து உட்கார்ந்திருக்கிறார்கள்.
ஏன் என்று சொன்னால் இந்தி கூட்டணிக்காரர்களுக்கு லஞ்சம் வாங்குவதை தவிர, ஊழல் செய்வதை தவிர, தேசத்தின் அமைப்புகளை கெடுத்து குட்டிச்சுவராக்குவதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. பல தசாப்தங்களாக இந்த இந்தி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் எல்லாம் இப்படிப்பட்ட அரசியலை மட்டுமே செய்து பழகி போனவர்கள். இன்று இதே நபர்கள் காரணமாகத்தான் தேசத்தின் இளைஞர்கள் அரசியல் பற்றியும் அமைப்புகள் மீதும் வெறுப்படைந்திருக்கிறார்கள். இன்று வெளியாகி இருக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தூய்மையான அரசியலுக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும். என் நெஞ்சம் நிறை தமிழ் மக்களே, தூய்மை இயக்கம் என்பது அது எப்படி இருந்தாலும் சரி, அது என் நெஞ்சுக்கு மிக நெருக்கமான ஒன்று என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். साथियों, परिवारवाद का एक स्वभाव है. ये परिवारवादी जो पार्टियां होती है ना, उनको परिश्रम से दूर दूर तक का कोई नाता नहीं होता है. वो मेहनत करना अपनी जिम्मेवारी मानते ही नहीं है. इसलिए परिवारवाद अपने साथ अहंकार भी लेकर आता है. और जब कोई परिवारवादी सरकार में किसी अहम पद पर आ जाता है तो उसे लगता है कि देश और देश की जनता उसकी गुलाम है. वो अपने पद की गरिमा तक भूल जाता है. आज हमने ये भी देखा है कि कैसे देश की सबसे बड़ी अदालत सुप्रीम कोर्ट ने डीएमके परिवार के एक मंत्री से सख्त सवाल किए हैं. करोड़ों लोगों की आस्था का घोर अपमान करना भी परिवारवादियों की एक निशानी है, पहचान है, आदत है. और मुझे अफसोस है कि जिन्हें अपने अहंकार में जनता की भावनाओं तक की परवाह नहीं है, वो तमिलनाडु सरकार में प्रमुख पद पर बने बैठे हैं. நண்பர்களே, குடும்ப அரசியலுக்கும் உழைப்பிற்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான தூரம். ஆகையினாலே குடும்ப அரசியல் என்பது தன்னுடன் கூடவே அகங்காரம், மமதை, திமிர்த்தனத்தை வெளிப்படுத்துகிறது. குடும்ப அரசியல் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் அதிகாரத்தின் முக்கிய பதவியை பெறும்போது தேசத்தையும் தேசத்தின் மக்களையும் அடிமைகளாக கருதுகிறார்கள். தனது பதவிக்கென இருக்கும் மாட்சிமை கண்ணியத்தையும் கூட அவர்கள் மறந்து போகிறார்கள். விளையாட்டாக, என்னது விளையாட்டாக, மறுபடியும் சொல்லுங்க, விளையாட்டாக கடந்து போகிறார்கள். தேசத்தின் மிகப்பெரிய நீதிமன்றமான உயர் நீதிமன்றம் திமுக குடும்பத்தின் ஒரு அமைச்சரிடத்திலே கடுமையான வினாக்களை எழுப்பியிருக்கிறது என்பதையும் நாம் இன்று பார்த்தோம். கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி காலில் போட்டு மிதித்து அவமானம் செய்வதும் கூட குடும்ப அரசியல் நடத்துபவர்களின் லட்சியம், அடையாளம். சகோதர சகோதரிகளே, தங்களுடைய அதிகாரம், அகங்காரம், மமதை காரணமாக மக்களின் உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காத ஒருவர் இன்னமும் கூட தமிழ்நாடு அரசின் முக்கிய பதவியில் இடம் பெற்றிருக்கிறார். இது கவலை அளிக்கும் விஷயம். साथियों, आज मैं
एक गंभीर विषय की भी चर्चा करना चाहता हूं। मैं अपनी एक चिंता साझा करना चाहता हूं और मैं चाहता हूं कि तमिलनाडु का हर मां बाप मेरी इस चिंता को समझे। मुझे आपके बच्चों की चिंता है, मुझे आपके बेटे बेटियों की चिंता है और इसलिए मैं बहुत चिंता के साथ, बड़ी गंभीरता के साथ मेरे दिल का एक दर्द आपसे साझा करना चाहता हूं। आप जानते हैं कि तमिलनाडु में सत्तारूढ़ पार्टी के संरक्षण में ड्रग्स के गिरोह पनप रहे हैं और जो जानकारियां मेरे पास आ रही हैं वो चिंताजनक है। मुझे आपकी आने वाली पीढ़ी की चिंता है, मुझे आपके बेटे बेटियों की चिंता है। आपको ऐसी पार्टी से बहुत सावधान रहने की जरूरत है जो आपके बच्चों का भविष्य तबाह होता देख रही है, आंखें मूंद करके बैठी है। आप लोग भाजपा को मजबूत करेंगे तो तमिलनाडु के दुश्मनों पर भी कार्रवाई और तेज होगी और ये मोदी की गारंटी है। இது மோடியின் கேரண்டி। நண்பர்களே, நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யும் முன்பாக என் மனதை அரிக்கும் ஒரு கவலையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய இந்த கவலை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல பெற்றோர்கள் மனதிலும் கண்டிப்பாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அது ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் கட்சியின் ஆதரவிலே தமிழ்நாட்டிலே போதைப் பொருட்கள் தங்கு தடையில்லாமல் அங்கிங்கெனாதபடி அனைத்து இடங்களிலும் புழங்கி வருகிறது என்பதுதான் என் மனதை உருக்கும், என் மனதை அரித்தெடுக்கும் அந்த கவலை. இந்த கவலை இங்கே உங்களுக்கு இருக்கிறதா? இங்கே பெற்றோர்கள் இருக்கின்றீர்களே, உங்களுக்கு இருக்கிறதா? இன்னும் பலமாக தமிழ்நாட்டிலே இருக்கும் அனைத்து பெற்றோர்களின் சாட்சியாக, அவர்களுக்கான அடையாளமாக நீங்கள் உங்கள் குரலை ஒலிக்கிறீர்கள். மேலும் பலமாக ஒலியுங்கள். அந்த கவலை இருக்கிறதா? உங்கள் மனதை அரித்தெடுக்கும் அதே கவலை, உங்கள் குழந்தைகளை பற்றிய அந்த கவலை என்னையும் அரித்து தின்கிறது. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிக்க நினைக்கும் இப்படிப்பட்ட கட்சி இது குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. இன்றைய குழந்தைகள் மட்டுமல்ல, நாளைய தலைமுறையும் இதனால் பாதிக்கப்படும். இது அபாயத்தின் அறிகுறி. நீங்கள் பாஜகவை பலப்படுத்தினால் தமிழ்நாட்டின் எதிரிகளின் மீதான நடவடிக்கை மேலும் விரைவுபடுத்தப்படும். இது
மோடி அளிக்கும் கேரண்டி. யார் அளிக்கும் கேரண்டி? பலமா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, இப்போ காமரூபத்திலிருந்து கட்ச் வரைக்கும் கேட்கணும். யார் அளிக்கும் கேரண்டி? யார் அளிக்கும் கேரண்டி? साथियों, विकसित तमिलनाडु के लिए हम सबको मिलकर काम करना है। विकसित तमिलनाडु से ही विकसित भारत का रास्ता मजबूत होगा और हम ये संकल्प लेकर के चले हैं, हम विकसित भारत बनाकर रहेंगे। நண்பர்களே, வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பொருட்டு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். பணியாற்றலாமா? சத்தமா? வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு ஏற்படும் போதுதான் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பாதை வலுப்படும், துலக்கப்படும். நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கியே தீருவோம். आप इतनी बड़ी संख्या में हमें आशीर्वाद देने आए हैं। दिल्ली में एयर कंडीशन कमरों में बैठ करके जो राजनीति की कथाएं क्रिएट करने में लगे रहते हैं, खबरों को मैन्युफैक्चर करने में लगे रहते हैं, ये चेन्नई का दृश्य आज उनकी भी नींद खराब कर देगा कि तमिलनाडु जग चुका है, एनडीए के साथ जुड़ चुका है। எனதருமை நாட்டு மக்களே, இத்தனை பெரிய எண்ணிக்கையிலே நீங்கள் எனக்கு ஆசிகளை வழங்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் தில்லியின் குளிர்சாதன அறைகளிலே அமர்ந்திருக்கும் சில பேர்கள், அவர்களுக்கு இந்த காட்சி இங்கே அலைகடல் என திரண்டிருக்கும் உங்களை பார்த்து அவர்கள் தமிழ்நாடு என்டிஏ பாஜகவிலே இணைந்து விட்டது என்று மிரண்டு போவார்கள், நடுங்கி போவார்கள். मेरे साथ बोलिए भारत माता की। पूरी ताकत से दोनों हाथ ऊपर करके बोलिए भारत माता की, भारत माता की, भारत माता की। वंदे 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 वंदे। बहुत बहुत धन्यवाद। तो ये सीधी तस्वीरें आप चेन्नई से देख रहे थे, जहां प्रधानमंत्री नरेंद्र मोदी पहुंचे थे। एक विशाल जनसभा को संबोधित कर रहे थे। उन्होंने साफ तौर से अपनी सरकार के माध्यम से लगातार देश में और तमिलनाडु में किए जा रहे विकास को सिलसिलेवार तरीके से गिनाया। तो कांग्रेस समेत इंडी गठबंधन के पार्टियों पर, परिवारवादी पार्टियों पर भी बड़ा कटाक्ष किया। उन्होंने क्या कुछ बड़ी बातें कही, आपको बताते हैं। विकसित भारत के मिशन में चेन्नई के लोगों का अहम रोल है और